हाय फ्रेंड्स वेलकम टू பொம்முஸ் கிச்சன் பொம்முஸ் கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு எக் கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொஞ்சம் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். ஒரு துண்டு பட்டை, 1.5 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 5-6 கிராம்பு, ஒரு கொஞ்சமாக கடல் பாசி, இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வறுத்தரிச்ச கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மிதமான சூடில் வச்சு வதக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா சீக்கிரமாகவே கரைஞ்சிடும். இதில் ஒரு ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு, இதில் ஒரு பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் முந்திரி இல்லைன்னா நீங்கள் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட இருந்ததுனால நான் சேர்க்குறேன். முந்திரி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மிதமான சூட்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ நல்லா வதங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம இப்போ 1/2 மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சும்மா கொஞ்சமாக வதக்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம ஈரத்தன்மை போகிற வரைக்கும் வதக்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். அரைச்சி வாட்டி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வதக்கின கடாயிலே தான் ஃப்ரெண்ட்ஸ் தாளிச்சு விட போகிறேன். அதுக்காக ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த எண்ணெய் காஞ்ச வாட்டி ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சமாக சீரகமும், கொஞ்சம் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டையும், 4 கிராம்பும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பொரிஞ்ச வாட்டி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்ச வாட்டி அடுப்பை சிம்மில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சோம்ல, வறுத்து அரைச்சோம்ல, அந்த விழுதை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த விழுதை சேர்த்து மிதமான சூட்லேயே எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த விழுதையும் சேர்த்து வதக்கலாம். இப்போ இந்த தக்காளி விழுதும் இந்த மசாலாவும் தேங்காய் விழுதும் சேர்த்து வதக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு, ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள், நம்ம இதில் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்களுக்கு தேவையான காரத்தை போட்டுருவோங்க. நான் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ இதுவும் சேர்த்து மிதமான சூட்டில் வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மிதமான சூட்லேயே வச்சு வேக வைக்குங்காட்டி நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். முட்டை உடைச்சி ஊற்றணுன்றதுனால நம்ம கொஞ்சம் மீடியமாகவே தண்ணி சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா முட்டை உடைச்சி ஊற்றும் போது அது கொஞ்சம் திக்காயிடும். ரொம்பவும் திக்காக இருந்தால் நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் முட்டை உடைச்சி ஊற்றி நம்ம கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போது நான் இந்த அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொஞ்சம் கொதித்து நல்லா வெந்து வரட்டும், கொஞ்சம் திக்காய் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்து வரும்போது முட்டை சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதே குழம்பு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு
முட்டையை இப்படி உடச்சி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா கெட்டு போன முட்டை இருந்தால் நமக்கு தெரியாத போயிடும், குழம்பு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதில் 5 முட்டை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை மட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க. ஒன்றுக்கு முட்டை டச் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா எல்லாம் கரைஞ்சிரும், எல்லாம் ஒன்று சேர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 8 நிமிஷம் வேகட்டும். 8 நிமிஷம் வெந்த வாட்டி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காய் வந்துடுச்சு. நான் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பாருங்கள் முழுசாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் முட்டை. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். சைடு பை சைடு எனக்கு ராகி களியும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி ராகி களி கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.